இன்ஸ்பெக்டர், ஜீவாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? மிஸ்டர் ராகவன், ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். கான்ஸ்டபிள். இது ஜீவாவோட ஷர்ட் சார். இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, அவருக்கு என்ன ஆச்சு? இத பாருமா, இந்த ஷர்ட் ஜீவாவோட தானா? ஆமா சார், இது ஜீவாவோட ஷர்ட் தான். என்னங்க, என் புள்ளைக்கு என்னாச்சு? நான் அப்பவே சொன்னேன், ஜீவா ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருன்னு. பாத்தீங்களா அங்கிள், அதே மாதிரி ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், ஜீவா எங்க? என் குழந்தை எங்க? எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சட்டை மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இத வச்சு நம்மளால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? சொல்லுங்க சார். ஜீவாவுக்கு என்ன ஆயிருக்கும் சார்? மிஸ்டர் ராகவன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஏதாவது அடிதடி கலாட்டால மாட்டிருக்கலாம். ஃபர்தரா என்ன பண்ணணுமோ நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மிஸ்டர் ராகவனுக்கு கொரியர் வந்திருக்கு. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஒன்னும் இருக்காது. ஓகே சார். கவலைப்படாதீங்க ஆண்டி. நம்ம ஜீவாவோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கே. எங்க காட்டுங்க. அந்த ஷர்ட்டை வாங்கிக்க. அன்பு பவித்ராவுக்கு நம் குழந்தையை பற்றிய உண்மை அறிய சென்றிருக்கிறேன். அது தீர்ந்தவுடன் வீட்டுக்கு விரைவில் வந்து விடுகிறேன். ஜீவா. அந்த லெட்டர் கொடுங்க பார்க்கலாம். லோக்கல்ல இருந்து தான் வந்திருக்கு. போன் பண்ணாம எதுக்கு கொரியர்ல அனுப்பியிருக்காரு? சார், எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த குழந்தைக்கு எங்க வீட்ல தான் பேர் சுட்டு விழா நடத்தினோம். அப்போ அப்பாக்கு ஒரு கொரியர் வந்தது. யார்கிட்ட இருந்துமா? யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியல அங்கிள். ஆனா கிட்டத்தட்ட ஒரு மொட்டை கடுதாசி மாதிரி தான் இருந்தது. நீங்க பேர் வைக்கிற குழந்தைக்கு உண்மையான அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா அது யாருக்கும் தெரியாத ரகசியம்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்தது. அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. நான் தான் சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த லெட்டர் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் சார். இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? என்னக்கா சொல்ற? அப்பாக்கு லெட்டர் வந்ததா? இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட முன்னாலே சொல்லல? பவி, இப்ப அது முக்கியம் இல்ல. முதல்ல குழந்தையும் ஜீவாவையும் கண்டுபிடிப்போம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க கொடுக்குற ஆதாரத்தை வச்சு தான் நாங்க ஃபர்தரா ஒரு முடிவுக்கு வர முடியும். சார், அது எங்க வீட்ல இருக்கு. இப்ப என் கூட வந்தீங்கன்னா அதை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஓகே, வாங்க மேடம். அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா? நான் என்ன டிவியா ஆன் பண்ணதும் தெரியறதுக்கு விஷயத்தை சொல்றா. அந்த சோமநாதனோட குடும்பம் பயங்கர ப்ராப்ளத்துல இருக்கு. ஆ. குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்காங்க. எதிராளி வீட்டுல ப்ராப்ளம்னா, எதிராளி வீட்டுல குழப்பம்னா எனக்கு இனிப்பு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி ஆச்சடா. இனிக்க சொல்லு. அந்த சந்திராவோட தங்கச்சி இருக்கல்ல? ஆமா, 3 மூதேவிங்க இருக்குது. அதுல ஒரு மூதேவி பவித்ரா புருஷனும் குழந்தையும் காணாம போயிட்டாங்க. என்னடா விஷயம் நமக்கு தெரியறதுக்கு முன்னால இவனுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறியா? அதான்டா சுந்தரேசன். அப்பா, விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஜீவாவை பறி கொடுத்த அப்பாவும் அம்மாவும் ஒரு மூலையில, புருஷனை பறி கொடுத்த பவித்ரா இன்னொரு மூலையில, தன்னோட தங்கச்சியோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டு இருக்கிற சந்திரா ஒரு மூலையில உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்கப்பா. பாரதி சொன்னானே, தேன் வந்து பாயுது காதினிலேன்னு. அது பவித்ரா விஷயத்துல எவ்வளவு பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகுது பாத்தியா? இதுதான்ப்பா நல்ல சந்தர்ப்பம். சந்திரா அவ தங்கச்சி மேல உயிரியே வச்சிருக்கா. இந்த விஷயத்துல ரொம்ப அப்செட் ஆகி போயிருப்பா. தன்னோட தங்கச்சியோட நிலைமையை எப்படி சரிப்படுத்தலான்ற சிந்தனை தான் அவன் மனசுல ஓடிட்டு இருக்கோம். ஃபேக்ட்ரி மேல அவ்வளோ கவனம் செலுத்த மாட்டா. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திட்டு ஹரியை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா ஃபேக்ட்ரியை ஈஸியாக வாங்கிடலாம்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? சாபாஷ். என் 3 பிள்ளைங்களால மொத்தமா மோசம் போயிட்டேன்னு நினைச்சேன். என் 4வது புள்ள நச்சுன்னு எல்லாத்தையும் முடிக்கிற. என் கட்ட வண்டிக்கு ஸ்ட்ராங்கான கடையாணி நீதாண்டா. இந்த நேரம் பார்த்து கடவுள் அவங்களுக்கு சோதனை கொடுக்கறான், நமக்கு நல்லது பண்றான். எதிராளி துவண்டு இருக்கிறான். துவண்டு இருக்கும்பொழுது தூக்கி சாப்பிட்டுறணும். அப்பதான் நமக்கு வெற்றி. நான் தூக்கி சாப்பிட்றேன் பாரு.
என்னோட அப்பா. அப்படியா? வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா என்னாச்சு? ஜீவாவும் குழந்தையும் இருக்கிற இடத்த பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லப்பா, அது சம்பந்தமா தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க உட்காருங்க சார், ம். நான் போய் லெட்டர் எடுத்துட்டு சரி, வந்துடுறேன். எடுத்துக்கோங்க. உட்காருங்க சார். தேங்க்ஸ். சார், ஜீவா பத்தின எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம தெளிவா சொல்லலாம். சார், ஜீவா கிடைச்சிருவாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். அந்த லெட்டர்ல எங்களுக்கு தேவையான க்ளூ ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லெட்டரோ தகவலோ வந்தா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். அது இல்ல சார், அன்னைக்கு குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடந்துட்டு இருந்துச்சு. ஃபங்க்ஷன்லாம் கும்பலா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த பையன் லெட்டர் கொண்டு கொடுத்தோன்னே அதை ஏன் கெடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ இப்படி திடீர்னு ஒரு லெட்டர் வரும் அப்படின்னு தெரியல. அது தெரிஞ்சதும் ஒரேடியாக பதறி போயிட்டோம். என்ன செய்யறதுனே புரியல சார். அப்படியா? இந்தாங்க சார். என்ன சார், ஏதாவது தெரியுதா? 2 லெட்டரும் ஒருத்தரே எழுதின மாதிரி இருக்குதா? கையெழுத்து ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு. நான் ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் லேபுக்கு அனுப்பி ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே எனக்கு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் வரட்டுங்களா? ஓகே சார். வரேம்மா. வாடா. ஜெகதீஷ், எப்பரா இருக்க? பரவாயில்லடா. ஓகே. நீ எதுக்கும் வருத்தப்படாத ஜெகதீஷ். உன்னை வெளியில் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட லாயரை பார்த்து தான் வரேன். நீ சீக்கிரமாக வெளில வந்துடலாம். அப்புறம் சுமித்ராவுக்கு நம்மளோட ரகசியம் தெரிஞ்சிடுச்சோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குடா. அப்படியா? நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேறு. சுமித்ரா எங்கெங்கெல்லாம் போகிறா, யார் யார் கூடலாம் பேசுகிறான்னு நோட் பண்ணிக்கிட்டே இரு. இல்லைன்னா இந்த விஷயத்தை அவள் சந்திரா கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் நமக்கு ரொம்ப ஆபத்தாக போயிடும். ஜெகதீஷ், அப்புறம் ஒரு விஷயம்டா. சந்திராவோட ஃபேமிலியில் புதுசாக ஒரு பிரச்சனைடா. பவித்ராவோட ஹஸ்பண்ட் ஜீவா இருக்கான்ல, அவனையும் அவங்க குழந்தையும் 2 நாளாக காணோம்டா. என்னடா சொல்கிற? ஜீவாவும் குழந்தையும் காணோமா? இது அந்த சுந்தரேசனோட வேலையாக இருக்குமோ? தெரியலடா. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, புதுசாக வேற யாரோ ஒருத்தர் சந்திராவோட ஃபேமிலிக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. சரிடா, எது எப்படியோ ஜீவாவும் குழந்தையும் காணாமல் போன விஷயத்த நீ உடனடியாக ராணியம்மா கிட்ட சொல்லிடு. ஓகே ஜெகதீஷ், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. சரி, உன்னை சீக்கிரமாக நான் வெளில கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஓகேடா. பாய். சந்திரா, ஜீவாவை குழந்தை கிடச்சிட்டாங்களாம்மா? இல்லம்மா, இன்னும் அவங்க கிடைக்கல. கடவுளே, அவர் எங்க போறேன்னு பவிக்கிட்ட சொல்லலையாம்மா? போகும்போது சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஆனா எங்க போனாரு, எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு போனாருன்னு தான் தெரியல. என்ன பண்றது? இந்த விஷயத்த பவி அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக மறைக்கணும்? சொல்லியிருக்காமா, ஆனா அவங்க யாருமே நம்பல. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான், உடனே வந்துருவான்னு சொன்னாங்களாம். என்ன பண்றது? ஆமா ஜானகி, அந்த குழந்தைய பவித்ரா எடுத்துட்டு வந்ததுலேருந்தே யாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆமாமா, பவித்ராவும் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கா. ஒரு நாள் தோட்டத்துல குழந்தைய வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கா. அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்டு குழந்தைய அங்கேயே விட்டுட்டு டோர் ஓபன் பண்ண போய் திரும்பி வந்து பார்த்தா குழந்தை பக்கத்துல மல்லிகைப்பூவும் சிகரெட் துண்டும் இருந்ததாம். அப்போலேருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காமா, குழந்தை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. போலீஸ் இதை பத்தி எதுவுமே சொல்லலையா? ஒரு சின்ன தடயம் கூடவா கிடைக்கல?
சொல்லுமா. கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருச்சா? என்ன தடையும்? என்ன தடையும் சந்திரா? அது சந்திரா சொல்லுமா, என்னாச்சுன்னு சொல்லு. ஃபோன் வந்த இடத்த கண்டுபிடிச்சு போலீஸ் அங்க போயிருக்காங்க. அங்க அதனால என்னாச்சு? புதர் பக்கத்துல புதர் பக்கத்துல ஜீவாவோட ஜீவாவோட சட்டை ரத்தக்கரையோட இருந்திருக்கு. கடவுளே, ஜீவாவோட சட்டை, ஜீவாவோட சட்டை ரத்த கரையோட இருந்ததா? அப்பா அப்பா, ஜீவா சாகடிச்சிட்டாங்களா? அந்த குழந்தைய சாகடிச்சிட்டாங்களா? கடவுளே, அம்மாவே, அம்மா ஒண்ணு ஆயிருக்காது. ஜானகி, அம்மா, ஜானகி, அம்மா, ஜானகி, அம்மா. ஜானகி, ஜானகி, இத பார். ஏய், பவி, பவி, ஜீவா பவி விட்டுட்டு போயிட்டால. குழந்தைய செத்து போயிடுச்சுல்ல. இல்லம்மா, நம்ம பவி நிலைமை என்ன அதெல்லாம் ஆகும்? ஒண்ணும் இல்லம்மா. நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. ஜீவா எங்கேயோ பக்கத்துல தான் இருந்துகிட்டு இருக்கான். அதனாலதான் அவனே அதை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். லெட்டர் வேற போட்டிருக்கான். ஜீவா, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. ஜீவா உயிரோட இருக்கானா? ஆமா, ஃபோன் பண்ணிருந்தானா? ஆமா. அப்ப ஜீவா வந்துருவான்ல வீட்டுக்கு. ஜீவா கொண்டா இருக்கதுல. ஒண்ணு ஆயிருக்காது. ஒண்ணா இருக்கதுல. ஒண்ணும் ஆகலம்மா. பாவங்க பவி, அவ யாருக்கு என்ன துரோகம் பண்ணா? அவளுக்கு எதுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்? கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? இத பாரு ஜானகி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏற்கனவே பவி ரொம்ப பயந்து போயிருக்கா. இப்ப நீ வேற இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா அவ வருத்தம் தான் ஜாஸ்தி ஆகும். அவளுக்கு நாம தானே ஆறுதல் சொல்லணும். இத பாரு, நீ இப்படி கடந்து அழுதுகிட்டு இருந்தா அவளுக்கு வேற யாரு வந்து ஆறுதல் சொல்ல முடியும்? தைரியமா இருக்க மாதிரி நடிக்கணும் ஜானகி. பவி, நம்ம இப்பயே போய் பார்க்கலாங்க. பார்க்கலாமா? சந்திரா, உடனே போய் பவியை பார்க்கணுமா? பாமா போலாம். அம்மா, நீ இருக்கிற நிலைமையில இப்ப பவிய போய் பார்க்க வேண்டாம். அவளே மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இப்ப நாம போய் அவளை பார்த்து பேசணும்னா வேதனை தான் ஜாஸ்தி ஆகும். நாளைக்கு காலையில அவளை இங்க வர சொல்றேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்பா, என்னம்மா? ஃபேக்டரியில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் போயே ஆகணும். நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேம்மா. அப்படியே வரும்போது வேணா நான் பவித்ரா வீட்டுக்கு போயிட்டு அவ என் கூட வரானா கூட்டிட்டு வரேன். இல்லைன்னா நாளைக்கு வர சொல்றேன்ப்பா. சரிம்மா. ஆமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். போம்மா. இத பாரு ஜானகி, நான் இன்னைக்கே பவி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாதுமா. ஏற்கனவே வருத்தப்பட்டு இருக்கா. நீ அவளை நினைச்சு இப்படி அழுதுகிட்டு இருந்தேன்னா அவ வேதனை தானே ஜாஸ்தி ஆகும். இத பாரு, சொல்றத கேளு. நீ இப்படி அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். அப்பதான் உங்ககிட்ட பேசுவேன், புரியுதா? அவளுக்கு நாம தான் ஆறுதல் சொல்லணும். நம்மளை விட்டா வேற யார் இருக்கா அவளுக்கு? சொல்றத கேளு ஜானகி. வாங்க வாங்க பிஏ சார். நான் என்ன டைமுக்கு வர சொன்னேன், நீங்கள் என்ன டைமுக்கு வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா? சரி, ஃபர்ஸ்ட் டே பொழைச்சி போங்க. ஆமாம், எப்படி இருக்கா உங்கள் அருமை காதலி? பீச்சு, பார்க்கு, தியேட்டர்னு ஒரு இடம் விடாமல் சுற்றிருப்பீங்களே. ஏ சுத்தலியா? லவ் ஃபெயிலியரா? ஏய், நீ எதுவும் பேசக்கூடாது. இது என் இடம். நான் பேசணும், அதை நீ கேட்கணும். முதல் நாள் வேலைக்கு வந்திருக்க, உனக்கு ஏதாவது நல்ல வேலையாக கொடுக்குமே. நீ என்ன பண்ணுற? ஹரின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருக்கான். நானும் ப்ராமிஸ் பண்ணேன். அதனால் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து செட்டப் பண்ணுற. ஷாக்! முதல் வேலை சொன்னதுக்கே ஷாக்கா? இப்போ ஷாக்கானா எப்படி? இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த ஷாக்லாம் ஸ்டாக்ல வச்சுக்கோ. பாரு, ஹரி சாதாரணப்பட்ட மனுஷன் இல்லை, யூஎஸ்லேருந்து வந்திருக்கான். அதனால பத்தலோ தத்தலோன்னு சப்பியாத ஃபிகரை கொண்டு போய் செட்டப் பண்ணிடாத. அப்புறம் நான் அவனை வச்சு பண்ண வேண்டிய பிளான்லாம் ஸ்பாயில் ஆகிடும். அதனால நல்ல ஃபிகராக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, செட்டப் பண்ணிவிடு.
அப்படி உனக்கு ஏதாவது கமிஷன் வேணும்னா கூட நீ எடுத்துக்கோ. என்ன கேட்கணும்னு அவசியமே கிடையாது, கவலையே படாத. ஓகே, அந்த பொண்ணை செட்டப் பண்ணிட்டு நீ ஆஃபீஸ் வந்தால் போதும். ஓகேவா? ஏண்டா, இவ்வளோ முக்கியமான வேலை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஆ, பொண்ணு ரெடி ஆனவனே ஹரி எங்கே பிடிப்ப? ஹரி எங்கே இருக்கான், ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்டியா? 9841025040. பொண்ணு ரெடியான உடனே நீ ஃபோன் பண்ணேன்னா அவனே வந்து பிக்கப் பண்ணிப்பான். ஓகே? ராணிமா, காணாம போன ஜீவா இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஜீவா என்ன ஆனான்னு கண்டுபிடிக்கணும். அந்த அனாத குழந்தை இப்ப நிச்சயமா ஜீவா கிட்ட இருக்காது. அந்த குழந்தை எங்க இருக்கான்னு கண்டுபிடி. ஜீவா மறுபடியும் பவித்ராவோட சேரக்கூடாது. பவித்ராவோட தலையெழுத்துல இது 2வது அத்தியாயம். சந்திரா ஜெகதீஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா. அவ மனசு மாறுறதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கு உடனே ஏற்பாடு செய். ஜெகதீஷ சாதுரியமா நடந்துக்க சொல்லு. போ.